எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? ஆண்டவரோட கிருபையால நல்லா இருக்கேங்க. ஒரு குட் நியூஸ்மா. என்ன விஷயங்க? ஊருக்கு வர போறீங்களா? அது இல்லம்மா. இல்லையா? இல்ல, உனக்கு அது மட்டும் தான் நல்ல செய்தி, அப்படிதானே? எனக்கு அதுதான் நல்ல செய்தி. சரி சரி சொல்லுங்க, உடனே அமைதி ஆயிடுவீங்க. நீங்க வந்தா எனக்கு சந்தோஷம் தானேங்க, அததான் சொல்ல வந்தேன். சரிம்மா, எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லம்மா, சேலரியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சந்தோஷங்க. ஊருக்கு எப்போ வருவீங்க? பாரு, மறுபடியும் எங்க வரேன்னு. வேற என்னங்க சொல்ல? ப்ரமோஷன் கிடைச்சதால இன்னும் 6 மாசத்துக்கு வீட்டுக்கு வர முடியாது, அதானே? கோபப்படாத சுபி. போங்கங்க, நான் வேற என்ன செய்ய? சரி விடுமா, சீக்கிரமா வர பாக்குறேன். சரிங்க. என்ன ரேகாக்கா அடிக்கிறாங்க? அக்கா, என்ன ரேகாக்கா பதட்டமா பேசுறீங்க? அக்கா நானும் என் கணவரும் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வெளியூருக்கு வந்துட்டோம். சரிக்கா. அப்பாவுக்கு போன் அடிக்கிறோம், அப்பா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை சைலண்ட்ல போட்டிருப்பாங்களா இருக்கும். அப்படி இல்லக்கா, இன்னைக்கு காலையில இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கேன், அவங்க போனை எடுக்கல. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? அதான்க்கா எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போய் என்னன்னு பாத்துட்டு எனக்கு கால் பண்றீங்களா? சரிக்கா, நான் இப்பவே போறேன். ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஆட்டோ வருமா? ஏறுங்கம்மா. இங்கதான். ஏக்கா பைசா. கொஞ்ச நேரம் இருங்க, இப்ப வந்துடுறேன். அண்ணே, அண்ணே, என்ன பண்றது? என்ன சுபி, என்ன விஷயம்மா? நீங்க எங்கண்ணா இருக்கீங்க? வீட்டுக்குள்ளதான். முதல்ல கதவை திறந்து வெளியில வாங்க. ஏம்மா, என்னாச்சு? நீங்க வெளியில வாங்க, நான் சொல்றேன். தேங்க்ஸ். சரிக்கா. உள்ள வா சுபி. என்னாச்சுன்னு? எதுக்கு நீங்க போன் எடுக்கல? ரேகாக்கா எத்தனை முறை உங்களுக்கு அடிச்சிருக்காங்க, அம்மா எத்தனை முறை உங்களுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, ஒருத்தரோட போனையும் நீங்க எடுக்கல. நானும் வெளியில நின்னுட்டு எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? அது நேத்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா, மாத்திரை போட்டு படுத்துட்டேன். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கடைசியா நீ போன் அடிக்கிற சத்தம் தான் என் காதுல விழுந்துச்சு. என்னப்பா சொல்றீங்க? ஹலோ,
அப்பா ஏன்பா போன் எடுக்கல? இல்லம்மா, போனை சைலண்ட்ல போட்டிருந்தேன், அதனால கவனிக்காம விட்டுட்டேன். நாங்க ரொம்ப பயந்துட்டோம்ப்பா. அப்பாவுக்கு ஒண்ணும் இல்லடா, அப்பா நல்லா தான் இருக்கேன். உண்மையை சொல்லுங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? உண்மையதான் சொல்றேன், அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல. சுபி வேற அறக்க பறக்க ஓடி வந்திருக்கா. நீங்க போன் எடுக்கலன்னு உடனே நான் தான் போய் அப்பாவை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். நீங்க சந்தோஷமா ட்ரிப்பை முடிச்சிட்டு வாங்க, ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், சரியா? சரிப்பா, இன்னொரு தடவை நீங்க போனை சைலண்ட்ல போடாதீங்க. சரிம்மா. அண்ணே, எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்க கிளம்பி வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க, ஆனாலும் எனக்காக ஹாஸ்பிட்டல் வாங்க, ஒரு சின்ன செக்கப் பண்ணிட்டு வந்துருவோம். ம், சரிம்மா. அக்கா, என்ன சுபி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன்க்கா. என்ன விஷயமா? நம்ம ரேகாக்கா இருக்காங்கல்ல, ஆ, ஆமா. அவங்க அப்பாவுக்கு உடம்புல சில பிரச்சனைகள் இருக்கு, டாக்டர் சொல்றாங்க. ஆனா இது அவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் அவங்க உடம்பையும் கவனிச்சுக்க சொல்லுங்க. மத்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால அவங்க ஹெல்த் அவங்க பாத்துக்கிறது இல்லக்கா. இத நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் பேசுங்கக்கா. கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டீங்களே. இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. இப்ப ஹெல்த் பரவாயில்லையான்னு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. அவங்க கொடுக்கற டேப்லெட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் உடம்பையும் கவனிச்சுக்கோங்கண்ணா. உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லணும்னு அவசியம் இல்ல, ஆனா இந்த விஷயத்துல கண்டிப்பா பேச வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். இன்னைக்கு நிறைய பேரு இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்ல. இந்த சரீரம் கர்த்தர் தங்குற ஆலயம்னு வேதம் சொல்லுது. அப்ப இந்த சரீரத்தை எவ்வளவு பத்திரமா பாதுகாப்பா வைக்கணும்னு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, வாக்கிங் போறாங்க, வாக்கிங் போயிட்டு வந்துட்டு டீயும் வடையும் சாப்பிடுறாங்க. எப்ப பார்த்தாலும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, குடிக்கிறாங்க, நைட்டு சரியா தூங்கறதே இல்ல, அளவுக்கு மீறின உணவு பழக்கம். இப்படி இந்த சரீரத்தை பல விதத்துல கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. 100 வருஷம் வாழ வேண்டியவங்க 80 வருஷம் 60 வருஷம்னு தன்னோட ஆயுசு நாட்களை அவங்களே குறைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சரீரத்தை குறிச்சு அக்கறை இல்லாம இருந்துட்டீங்களே. மத்த காரியம், வெளியே இருக்கிற விஷயம் இப்படின்னு எல்லாத்துக்கும் கவனம் செலுத்தி செலுத்தி சரியா சாப்பிடாம சரியா தூங்காம ரெஸ்ட் எடுக்காம இருந்துட்டீங்களே. சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். உங்க உடம்பு நல்லா இருந்தா தானே உங்களை வச்சு கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை செய்ய முடியும். அண்ணே, நீங்க மத்தவங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறீங்க, ஓடி ஓடி உதவி பண்றீங்க, அது நல்லதுதான். ஆனா அதே அளவுக்கு உங்க சரீரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்கண்ணே. போதுமான அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும்.
ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆலயமாகிய நம்ம சரீரம் கெட்டு போகிறத கர்த்தர் விரும்பலன்னு தானே அர்த்தம். எனக்காக என்ன, இன்னையில இருந்து உங்க உடம்பு மேலயும் அக்கறை வைங்க. சரிம்மா, எனக்கு இப்ப புரியுது. கர்த்தர் கொடுத்த இந்த சரீரத்தையும் கவனிக்கிறத சில பாடத்தின் மூலமா கத்துக்கிட்டம்மா.